இப்போ வந்து இவ தான் சமைக்க போறா. சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போறா. யாம சாம்பார்லயே இருக்கு மகத்தாலோ. ஆமா. நீ என்ன சொல்ற? சாம்பார் எனக்கு வைக்க தெரியாதுமா. நீ வச்சு கத்துக்க, நான் வேணா சொல்லி தரேன். வச்சு கத்துக்கிட்டு தான். அதே மாதிரி சாப்பாடு வடிக்க தான் செய்யணும். இதெல்லாம் கேக்க ஆரம்பிச்சு. நான் சாப்பாடு கிட்டத்தட்ட 1 மாசமே வடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். குக்கர்லயே வைக்கிறதுல. அதனால நீ வடிக்க தான் வேணும். சரியா? உனக்கு வடிக்க தெரியல அப்படின்னா நான் சொல்லி தரேன். நான் வேணா ஒரு 2 நாளைக்கு வடிச்சு காட்டுறேன். சரியா? மற்றபடி நீ தான் வடிக்கணும். அதோட முக்கியமான விஷயம், நான் இன்னைக்கு சாம்பார் வச்சா நைட் வைக்க கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க பாப்பாவுக்குலாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்கல்ல, அதனால அவங்களுக்கெல்லாம் நான் வேலை கற்றுக் கொடுக்க போறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ வந்து எனக்கு ஒரு சேலஞ்ச் வச்சிருக்கா. இனிமேல் நீ ஒரு நாள் டெய்லி சமைக்க கற்றுக்க பாப்பான்னு நான் சொன்னேன். அதனால எங்க பாப்பா வந்து எனக்கு சேலஞ்ச் வச்சிருக்கா. அது என்ன சேலஞ்சுன்னு சொல்லட்டுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து இவ சமைப்பா, நைட்டு வந்து நான் சமைக்கணும். சப்போஸ் காலையில் இவ சமைக்கிறது பத்தலை, மத்தியானத்துக்கு இல்லை அப்படின்னா மத்தியானத்துக்கு நான் தான் சமைக்கணும். ஆனால் அவள் வைக்கிற குழம்பு வந்து மத்தியானத்துக்கு நான் வைக்கக்கூடாது, நைட்லேயும் நான் வைக்கக்கூடாது. இந்த வாரத்தில் திங்கக்கிழமை அவள் வந்து சாம்பார் வைக்கிறா அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே நான் அந்த காய் போட்டு சாம்பார் வைக்கக்கூடாது நைட்டில். சரிங்களா? வச்ச குழம்பு, அவள் வச்ச குழம்பு எதுவுமே நான் வைக்கக்கூடாது. அதான் போட்டு வைக்கக்கூடாது. அது அவளுமே வைக்கக்கூடாது. அவள் வச்ச குழம்பு காலையில் வச்சது வந்து பத்தலைன்னா மத்தியானத்துக்கு நான் தான் செய்யணும். அதுவும் அவள் வச்சதை நான் வைக்கக்கூடாது. நைட்டில் சுத்தமாக வைக்கிற குழம்பு வைக்கக்கூடாது. நைட்டில் நான் தான் சமைக்கணும். காலையில் அவளே பாத்திரம் வளைக்கிட்டு அவளே சமைச்சிருவாள். நைட்டில் நான் பாத்திரம் வளைக்கிட்டு நான் சமைச்சிருவேன். இன்னொன்று இருக்குது, அதுக்கு என்ன வேலைன்னு பார்க்குறீங்களா? அதை அப்படியே படுத்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் ஏஞ்சி வராதான் வேலை. இந்த வேலைலாம் அவள் பார்த்துக்குவா. இது மூலிமா வந்து லீவ் நாளில் இந்த பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கற்றுக் கொடுத்த, இவன் நல்லா சாப்பாடு செஞ்சு கற்றுக் கொடுத்த மாதிரி ஆகிடும். ரெண்டாவது பிள்ளைங்களும் வேலை செய்ய பழகிக்குவாங்க. நல்லா நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி ஆகிடும். என்ன சொல்கிறது, இது மூலிமா ஒரு வேளை சமைக்கிற வேலை எனக்கு மிச்சம். ஏன்னா அடுப்புக்கிட்டு நின்று வேர்த்தா நீ மூஞ்சி கழுவிட்டு நிற்கிறியான்னு கேட்குறா இவ காலையில் நேரத்தில். அங்கே போய் நின்னா எப்படி வேர்க்குதுங்கிறத அவளுக்கு பார்த்தா தெரியும். இது இப்படி தான் என் பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ நான் சமைக்க கற்றுக் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு வேலையாக வந்து பிள்ளைங்களுக்கு இல்லை, பிள்ளைக்கு இவளுக்கு மட்டும் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி இவன் நல்லா தான் சமைப்பா, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லா சாம்பார் மட்டும் வைக்க தெரியாது இவளுக்கு, அதையும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துடலாம். ரசம் வைக்க தெரியாது. இங்கே பாருங்க, மீன் குழம்பு, கறி குழம்பு, புளி குழம்பு எல்லா குழம்பும் வச்சுருவா. சாம்பார் ரசம் மட்டும் இவளுக்கு வைக்க தெரியாது. எது ஈஸியாக அதை வைக்க தெரியாது. ஏன்னா அவள் இது வரைக்கும் அதை வச்சதே இல்லை. அதனால் இப்போ வந்து எல்லாத்தையும் சொல்லி கற்றுக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்ய போகிறாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி எப்படி சமைக்கிறா, அது எப்படி இருக்குது, அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். சரிங்களா? பாப்பா டைம் ஆயிடுச்சு, ஓடு ஓடு ஓடு. என் தலையிலேயே மிளகா இருக்கு பார்க்குறியா? ஏன் ஆயிடுச்சு. இப்போ நீ தான் சமைக்கணும். ஏன் இன்னைக்கு காலையில் சாப்பாடு செய்யலப்போ? அதுதான் இப்போதான் போட்டி ஆரம்பம். பாருங்க, ஐயோ காலையில் நான் தோசை சுட்டேன். அதனால நீ தான் நான் உன் தலையில இப்போ நீ தான் நீ சமைக்கணும். எல்லாம் பருப்பு சாப்பாடு செஞ்சவங்க தெரியுமா? சாம்பார் செய்ய ஒரு நாள் நான் பருப்பே இல்லாமல் பருப்பு சாப்பாடு செஞ்சுட்டோம். அதை தான் சொல்லி காட்டுறா. ஆனால் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பருப்பு அள்ளி டம்ளரில் வச்சுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தா பருப்பு தனியாக இருக்குது. பருப்பே போடாமல் சாப்பிட்டு. சரி எந்திரிச்சு போ, நீ தான் சமைக்கணும் இன்னைக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் ஏமாத்து வேலை இல்லையா? இதுதான் ஏமாத்து வேலை. மதியம் சமையல் உன் சமையல் நான் சொல்லிட்டேன், அதனால நீ தான் சமைக்கணும். சரி ஓகே, அப்போ போட்டியை வந்து நாளையிலேருந்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் தான் சமைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட 7 நாள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் நாளையிலேருந்து என்னென்ன சமைக்கிறோன்றதை அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். கூடவே அந்த ஹைப் பட்டனை வந்து டச் பண்ணுங்கள், பாயிண்ட் கேட்க கொடுங்க, காசெல்லாம் கேட்காது. பாய்.